வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் ஆனால் ரொம்பவே சுமாரான ஸ்மாக்டவுனு. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன். ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்துட்டார். ஜான்சனா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்பீச் கோடி ரோட்ஸ் கிட்ட பேச போகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. ரெண்டு பேர் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம். பட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். கோடி ரோட்ஸ் பேசுறதுக்கு முன்னாடியே ஜான்சனை சொல்லிட்டாரு, நான் பாரு நீ ஆசைப்பட்டது ஃபேஸ்ட் அண்ட் ஜான்சனா, பழைய ஜான்சனா கூட தானே சண்டை போடணும்னு சொன்னேன். ஓகே, 25 வருஷமாக அந்த ஜான்சனாவை தான் பல இன்னல்களை தாண்டி அசிங்கப்பட்டு பூஸ் எல்லாம் தாண்டி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ஜான்சனா கூட தான் நீ மேட்ச் விளாடுன்னு சொல்லுறது ஒரு நியாயமான விஷயந்தான். சரி, ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபேஸ்ட் அண்ட் ஜான்சனா கூட நீ மேட்ச் விளையாடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 1 அமெரிக்காவில் இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 1. இந்த ஆகஸ்ட் 1லேருந்து நான் ஒரு புது கேரக்டரில் வந்திருக்கிறேன். அதாவது நான் இதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் தான் பண்ண போகிறேன். நான் இதுக்கப்புறமா ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜான்சனா பழைய ஃபேஸ்டனில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணி ஃபேன்ஸை என்கேஜ் பண்ணுறாரு. த சாம்ப் த இஸ் ஹியர், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. கோடி ரோட் சந்தோஷப்பட்டு 2 பியர் பாட்டில் தூக்கி கொடுத்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் சர்பத்தை குடிக்கிற மாதிரிலாம் குடிக்கிறானுங்க. என்னத்தை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம பழைய பேபி ஃபேஸ் ஜான்சனா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டார். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸ்டில் ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூடை கண்டினியூ பண்ணி WWE சம்மர் ஸ்லாம் மேட்ச் தான் வைக்க போகிறாங்க. அண்ட் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ஜான்சனா ஒரு ஃபேஸ்டன் கேரக்டரில் தான் வரப்போகிறாரு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். போகும்போது கூட ரசிகர்கள் எல்லாருக்குமே கை கொடுத்துட்டு தான் நம்ம தலைமை போயிருக்கான். பழைய ஜான்சனாக வந்திருக்காரு போல இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிம் ரோலு அப்படிங்கிற ஒருத்தர் உண்டுல்ல, அவர் ரெஸ்லிங்கில் ட்ரைனிங் கிட்ட இருக்கும்போது அங்கே உலகநாதன் லோகன் பாலும் நம்ம ட்ரூ மாக்கின்டாரும் 2 பேருமே சேர்ந்து இந்த ஜெல்லி ரோலை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. ரொம்ப வாய் விட்டு அவர் ட்ரைனிங் எடுத்துருக்காரு, ரெஸ்லிங் ட்ரைனிங். ரொம்ப வாய் விட்டதுனால 2 பேருமே சேர்ந்து அவருக்கு பூஜையை பண்ணி, நான் பாருவோம் டேடி இந்த இடத்துல இல்லை, அதாவது ராண்டி ஆட்டன் இந்த இடத்துல இல்லை, அதனால் அடக்கி இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டி எடுத்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அவரை அடித்து நீ ரெஸ்லிங்கே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அவரோட டேடியை கூட்டிகிட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன். ஷோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூட்டிகிட்டு வந்துட்டார. சரி, ட்ரூ மாக்கின்டர் லோகன் பால் 2 பேருமே சேர்ந்து ராண்டி ஆட்டன் ஜிம் ரோல் கூட சம்மர் ஸ்லாமில் எப்படிப்பட்ட மேட்ச் விளாட்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ WWE பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்த போகிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஜூலியா வெர்சஸ் செலினா வெகா ஃபார் த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் இருக்குதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. WWE பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் கடைசியாக எப்போ காட்டினாங்க? நைட் ஆஃப் சாம்பியனில் காட்டினாங்க தானே, அதுக்கு முன்னாடி காட்டினாங்க. இப்போ திருப்பி வந்துருக்குது. ஸோ அதே ரீமேட்ச் தான். நைட் ஆஃப் சாம்பியனுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தோ அதே யுனைடெட் சாம்பியன்ஷிப் ரீமேட்ச்சு. ஸோ கியானா ஜேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜூலியா கூட ரெஃபரன்ஸ்க்காக வந்திருக்கிறாங்க. ஜூலியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா செலினா வெகாவை பீட் பண்ணி அவங்களோட உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. நம்ம செல்சி கிரீன் அக்கா கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெய்னராக சாம்பியன்ஷிப்பாகவும் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச சாம்பியன்ஷிப்பாகவும் இருந்தது. ஜூலியா கிட்ட எப்போ போச்சோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி செலினா வெகா ஒரு ரேஜனும் ஒரு போரிங்கான ரேஜன் தான். ஆனால் அவங்க வச்சுருந்தாங்க, வீக்லி வந்தாங்க. ஆனால் ஜூலியா கிட்ட போனதுக்கப்புறமா எங்கே போச்சு ஏதோ போச்சுன்னு தெரில. கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அவங்க ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்களே இப்படி தான்ப்பா. இது நம்ம ஷின்சுகே நாகமோரிலேருந்து இவங்க வரைக்கும். ஆனால் யூஎஸ் கையிலாம் அப்படி சொல்ல முடியாது. அவங்களும் வீக்லி வராங்கல்ல, ஒரு சில பேரை சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா சோலோ சிக்காவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்குள்ளே இருக்கிற டாலா டாங்கா ஃபஸ்ட்டு எவராக மேட்ச் விளாட போகிறாராம், அதுவும் ஜிம்மி யூசவை எதிர்த்து. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் ஜிம்மி யூசவுக்கு நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க இன்றைக்கி ட்ரிபிள்ஏயோடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப் வேறு டிஃபன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த ட்ரிபிள்ஏயோடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன் ட்ரிபிள்ஏயோடைய டேக் டீம் சாம்பியன்னா லாஸ் கிராஸா ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் தான் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தா ட்ரிபிள்ஏ ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து சைக்கோபாத் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருக்கிறாங்க. நம்ம ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நபர், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பச்சை மனிதன்
மிஸ்டர் எகுனா அவரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிறாரு. ஸோ அந்த எகுனாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், காமெடி சென்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணுவார்னு. என்னுடைய கோல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவன் எப்போ சண்டை போடுவான், எகுனா எப்போ சண்டை போடுவார் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்தேன். கையில் அந்த பச்சை வண்டி டாயை வச்சுட்டு பப்பரப்பான்னு சொல்லிட்டு சண்டை போடுவார்ல, அதாவது பறந்து நடிப்பாருங்க. வாட்சிட்டு மூமெண்ட் இருந்தது. ஏன்னா இன்னும் இவ்வளோ பெரிய க்ரௌடை அவர் பார்த்துருக்க மாட்டார்ல. ட்ரிபிளியில் கூட இந்த அளவுக்கு க்ரௌட் வராது, கம்மியாக தான் வரும். பெரிய ஈவெண்ட்டில் தான் ராஸ் மெட்டல் அளவுக்கே வரும், மற்ற டைம்லலாம் க்ரௌடே இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டார் போல இருக்குது. ஸோ ஃபைனலி என்னாச்சு இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எகுனா வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா முடியலை. லாஸ்ட் காசாக பார்த்தீங்கன்னா எகுனாவையே தூக்கி போட்டு பந்தாடி தம்சம் பண்ணிட்டாங்க. ஃபைனலி ராஸ் கிராஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மென்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அகெயின் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் கிட்ட இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்திங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்போட ரேஜினை கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறான். இது ஒரு பெரிய விஷயம் தான். டபிள்யூபிள்யூ வாய்ப்பு கொடுக்கல, அண்டே ரெஸ்லிங் கம்பெனி வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சும்மான விஷயமா, பெரிய விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி லோகன் பால் அண்ட் ட்ரூ மேக்கின்டர் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு அறிவாயிருக்காங்க. எங்கள் சொல்ல மாட்டோம்ட்டிங்களா, ட்ரூ மேக்கின்டர் வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டார், அப்போ சம்மஸ்லாமுக்கு வந்துருவார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ட்ரூ மேக்கின்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். ட்ரூ மேக்கின்டருக்கு இன்றைக்கி ட்ரூ மேக்கின்டர் ஸ்மாக்டவுனுக்கு வந்துட்டார். இது ரூமேட்ரி ரசிகருக்கெல்லாம் சந்தோஷமான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே இன்னொரு பக்கம் மென்ஸ் டிவிஷனில் பார்த்தா அடுத்த மேட்ச்சு டேமியன் ப்ரீஸ்ட் வெர்சஸ் ஆலிஸ்டர் பிளாக். போன வாரமே இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்சும் நடக்குது. ஆக்சுவலி டேமியன் ப்ரீஸ்ட் போன வருஷம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட அறிவாக இருந்தார். பட் ஆனால் இந்த வருஷம் அவருக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி வரல போல இருக்குது. பாவம் ஸ்மாக்டோலே வச்சு முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போகலாம் நினச்சேன், பட் ஆனால் கொண்டு போகல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்மாக்டோவில் தெரிஞ்சிருச்சு. இந்த 2 மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போனாங்க. பட் ஆனால் இடைப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கு சாம்பியன் வந்துருச்சு போல இருக்குது. ஸோ அந்த ஸ்டீல் சேர் எடுத்து டேமியனை அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருச்சு. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய வெற்றியாளர் வந்து டேமியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அட்டாக் பண்ணது நம்ம அலிஸ்டர் பிளாக்கு. கடும் கோவத்தில் கிடைக்கிற சேரு, வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அலிஸ்டர் பிளாக்கை பங்கமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேமியன் ப்ரீஸ்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கண்டினியூ தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு முடிக்கிற ஐடியா பார்த்தீங்கன்னா டபிள்யூ போல இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சரி, கண்டினியூ பண்ணுங்கள், எப்போ தான் முடிக்கிறீங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிஃப்னி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து உமன் சாம்பியன்ஷிப்போடு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜேட்கார்கள் வந்து வழிமறிக்கிறாங்க. உன்னுடைய சாம்பியன்ஷிப்போட கடைசியாக இருந்துக்கேன்னு எப்படி சொல்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக வந்து சம்மஸ்லமே என்னுடைய சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணிடுவேன், நீ தோக்க தான் போகிற, நீ ஒரு ஜஸ்ட் சேலஞ்சர் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் ஜஸ்ட் சேலஞ்சர்னு சொல்லாத, இதுக்கு முன்னாடி எனக்கு பல பிரச்சனை இருந்தது, மனித பேங்க் இருந்தது. ஸோ மனித பேங்க் கேஷிங் பண்ணுவாங்களா, அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை சொல்லிட்டு பல பிரச்சனை இருந்தது. பட் ஆனால் இப்போ எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் சக்ஸஸ்ஃபுல்லி என்னுடைய ஸ்டோரியை முடித்து யுனைடெட் டபிள்யூடபிள்யூ உமன் சாம்பியன் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஸோ நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெரிக்காக சொல்லியிருக்காங்க. ஜெரிக்காக சொன்னது உண்மை தான். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. வெற்றி பெறுறாங்களா அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாலா டாங்கா வெர்சஸ் ஜிம்மி ஊசோக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்சு. டாலா டாங்கா கூட எதுக்கியா மேட்ச் வச்சுக்க, அந்த ஆள் பறந்து அடிக்கலை, பங்கமாக அடிக்கிறாரு. பாவங்க, பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருக்குது. இவனை விட்டுறியா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு நம்ம டாலா டாங்கா ஜிம்மி ஊசோவை. டாலா டாங்காவுடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச் அப்படிங்கிறதுனால டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த பிளட் லைனில் யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சை அவங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்காக காட்டுற மாதிரி தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்சையும் கட்டிக்கிறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தான் காட்டி ஃபைனலி பார்த்தீங்கன்னா டாலா டாங்கா ஜிம்மி ஊசோவை பீட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி தான் காட்டிட்டாங்க. பாவங்க ஜிம்மி ஊசோவுக்கு ஜே ஊசோவுக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. வரவேற்பும் மக்கள் மத்தியில் கிடைக்குது. நான் சொல்கிறது புஷ், அந்த புஷ் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தான் புஷ் பண்ணணும் போல இருக்குது. ஸோ வின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வந்து அவருடைய டீம் மெம்பர்ஸை கூப்பிட்றாரு. எல்லாருமே சேர்ந்து ஜிம்மி ஊசோவுக்கு நலங்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாரு. ஸோ பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டீல் கேஜை கீழே இறக்க சொல்லிட்டாருங்க திடீர்னு. ஸோ ஸ்டீல் கேஜை கீழே இறக்கிட்டாங்க. இறக்க போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாச்சு வந்துட்டார். நான் இருக்கும்போது எப்படிரா ஸ்டீல் கேஜை இறக்குவீங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா கெத்தாக வந்துட்டார். உள்ளே வந்து அத்தனை பேர் இருந்தும் அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா ஊடு கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஊடு கட்டி அடிக்கிறத பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ எத்தனை பேர் இருந்தா என்னடா நான் இன்றைக்கி உங்களை வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணுறாரு.
இறக்கமே காட்டலையே ஜேக்கப் ஃபாட்டு எல்லாம் நீ தூக்கி போட்டு மிச்சிட்டாரு. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கெத்து கட்டிட்டாரு. இதே கெத்தோட பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சம்மர் ஸ்லாமில் இதே மாதிரி ஸ்டீல் கேஜ் மேட்ச் தான், இதே மாதிரி பிரதர்ஸ் தான் அங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தாண்டி மிஞ்சி போனால் இவருக்கு ஹெல்ப் பண்ணது ஜிம்மியூஸ் வருவாங்க. இதை தவிர்த்து யார் இருக்கா? சரி, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சம்மர் ஸ்லாமில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு WWE இந்த வாரம் நடத்துகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ மேக்கிண்டர் இருக்கார்ல, அவர் ரிட்டனோட தான் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா WWE வந்து அலெக்சா பிளிஸ், ஷார்லட் ஃப்ளேர், வி ஆர் நாட் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தானே இவங்க டீமோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேக் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பட் ஆனால் இப்போ நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக வந்து நாங்கள் உமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவோம், அகெயின் நாங்கள் வந்து டேக் டீம் சாம்பியன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 டீமும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் டேக் டீம் சாம்பியன் சம்மர் ஸ்லாம் ஆயிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா பேசின ஸ்பீச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. மெயின் ஈவெண்ட் லோகன் பால் அண்ட் ராண்டி ஆர்டன், ஸோ ட்ரூ மேக்கின்டயர், ஜிம்மி ரோல் இவங்களுடைய ஸ்பீச் தான் நடக்க போகுது. ஸோ மெயின் ஷோவுக்கு வந்த ட்ரூ மேக்கிண்டர், உலகநாதன் லோகன் பால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி ஜிம்மி ரோலை அட்டாக் பண்ணிட்டோம், அவன் சம்மர் ஸ்லாமுக்கெலாம் வரமாட்டான், மேட்செல்லாம் விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் அவர் நடந்து வராரு. கூட யாரை கூட்டிகிட்டு வராரு தெரியுமா? ராண்டி ஆர்டனை கூட்டிகிட்டு வராரு. ராண்டி ஆர்டன் வந்தாலே தெரியும் பங்கம் தான், RKO தான். ஸோ இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகும்போது செக்யூரிட்டி கார்டெல்லாம் வசமாக மாறிட்டாங்க. செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் சேர்த்து ராண்டி ஆர்டன் RKO போட்டு RKO மனிதே நடக்க வச்சுட்டாரு. ஸோ சொன்ன மாதிரி ஸ்மாக்டவுன் அவ்வளோதான். மெயின் ஈவெண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் மேபி வேறு ஜான்சன், ராண்டி ஆர்டன் அல்லது பெரிய பெரிய ரெஸ்லர்ஸை வச்சு ஏதாவது ட்விஸ்ட் தானே பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் பண்ணல. ஓகே, இன்றைக்கி நான் ஸ்மாக்டவுன் ஓகே, நாளைக்கு சம்மர் ஸ்லாம் இருக்குது, அதில் அவங்கள சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நல்லதொரு ஸ்னீல்ஸில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.